தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இருவருக்கும் வணக்கம். 2022ஆம் வருடம் பொது தகவல் அலுவலருக்கு நான் மனு செய்திருந்தேன். அவர் பொது தகவல் அலுவலர் முறைப்படி 30 நாட்களுக்குள் உரிய பதிலை அளிக்கவில்லை. அவர் அளித்துள்ள பதில்கள் அனைத்தையும் பொய்யான தகவல் ஆகும். அதனால் புகார் அளித்து தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தேன். அந்த புகாருக்கு 2025ஆம் வருடம் விசாரணைக்கு ஆஜராக கடிதம் வந்தது. அதன் மீதான விசாரணைக்கு நான் வேறு மாவட்டம் வந்துவிட்ட காரணத்தால் ஆஜராக இயலவில்லை என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆஜராவதற்கான கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் சமர்ப்பித்தேன். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்த மனுவை தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் ஏற்றுக்கொள்ளாமல் அவரது சுய விருப்பத்தின்படி அவராகவே விசாரணை முடித்துவிட்டதாக தகவல் அளித்துள்ளார். விசாரணை முடித்துள்ளதாக தகவல் அளித்து உடனடியாக எனக்கு தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். நான் அளித்தது புகாராகும். 30 நாட்களுக்குள் அவர்கள் தகவல் அளிக்கவில்லை. அதனால் எனக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீதியும் நிவாரணமும் கிடைக்காமல் நான் 10 ஆண்டுகள் கடந்து போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வருவாய்த்துறை அளித்துள்ள அத்தனை தகவல்களுமே பொய்யான தகவல்களாகும். அவர்கள் எந்தவிதமான பதிலையுமே அளிக்கவில்லை. ஆவணங்கள் இல்லை, பராமரிப்பில் இல்லை என்ற பதிலையே 2 முறையும் அதே பதிலையே அளித்துள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் அந்த ஆவணம் அழிக்கப்பட்டுள்ளதாக வேறு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது தகவல் அலுவலர் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்கள் அளித்துள்ள பதிலை தாங்கள் அனைவரும் பார்வையிடலாம். இதில் அவர் என்னுடைய புகார் மனுவே அவரது அலுவலக பதிவேடுகளில் இல்லை என்று குறிப்பிட்டு உள்ளார்கள். அப்படியெனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் 2 புகார்களையும் உரிய தேதியில் சமர்ப்பித்து உள்ளேன். மேலும் அந்த புகாரின் நகல்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கும் நிலையில் அவர் எவ்வாறு புகாரை நான் பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார் தெரியவில்லை. மேலும் இத்தனை ஆவணங்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் 2 புகார்களையும் மனுக்களையும் நிவாரணம் வேண்டி சமர்ப்பித்து இருந்தேன். அனைத்து ஆவணங்களும் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் தகவல் ஆணையரிடத்தில் புகார் அளித்திருந்தேன். அந்த புகாரின் மீது அவர் என்னை ஆஜராவதற்கான வாய்ப்பு அளிக்காமல் தலைமை தகவல் ஆணையம் எனக்கு 4 முறை என்னுடைய கடிதங்களை ஏதோ ஒரு தகவல் குறிப்பிட்டு திருப்பி விடுகிறார்கள். இது மிகுந்த வேதனையான செயலாகும். பொதுமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தெரிவிக்காதது அரசின் குற்றமா அல்லது நிர்வாகத்துறையின் மோசமான செயல்பாடா அல்லது பொதுமக்களின் அறியாமையை அவர்கள் பயன்படுத்தி பொதுமக்களை வேதனைப்படுத்துவதா? இது எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. பொதுமக்களுக்கு தாங்கள் கற்பிக்காமல் இருப்பதே மோசமான செயல்பாடாகும். அவ்வாறு இருக்கையில் என்னிடத்தில் அனைத்து ஆதாரங்களும் உள்ளது. வேளாண் பொறியியல் துறையும் எனக்கு உரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தி செய்ய தரவில்லை. மேலும் 2021இல் நடைபெற்ற விசாரணை அறிக்கையை தலைமை பொறியாளர் அவர்களுக்கு அனுப்பிவிட்டதாக கூறுகிறார்கள். விசாரணை கமிஷனின் அறிக்கையை எனக்கு அளித்திருந்தால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பித்து எனக்கான நீதி நிவாரணத்தை நான் பெற்றிருப்பேன். அவர்கள் இன்று வரையிலும் இதே கதையை கூறிக்கொண்டிருப்பதால் என்னால் மேல்முறையீடுக்கு செய்ய இயலாமல் நான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடும் பொருளாதார இழப்புகளுக்கு ஆளாகி உடல்நல குறைவுகளோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆகவே தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள் 2 பேருமே எனக்கு முறையான தகவல்களை அளிக்கவில்லை. தாங்கள் கூறிய பிறகும் கூட அவர்கள் அந்த தகவல்களை எனக்கு அளிக்கவில்லை. ஆகவே அவர்கள் மீது தகவல் ஆணையர் அவர்கள் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை துறை நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள் 2 பேர் மீதும் அபராத தொகை விதித்து அந்த அபராத தொகையை எனக்கு 15 நாட்களுக்குள் கிடைத்திட வழிவகை செய்யுமாறு தங்களை மிகுந்த வேதனையோடு கேட்டுக்கொள்கிறேன். தவறும் நிலையில் நான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பாக அறவழியில் போராட்டம் நடத்துவேன் என்பதையும் இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் வருகின்ற காரணத்தால் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தமிழக முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியரின் முறையாக பணியாளர்கள்
தங்கள் கடமைகளை செய்யாத காரணத்தால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள், பொருளாதார இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதை தங்களுக்கு நேரடியாக தற்போதைய மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா அவர்களிடம் 5 முறைக்கு மேலாக நான் பதிவு செய்து உள்ளேன். ஆகவே இந்த முறையாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எனது அனைத்து மனுக்களையும் சீராய்வு செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் எமக்கு பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் அத்துணை பேரின் மீதும் துறை நடவடிக்கையும் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள் இந்த வழக்கில் 2 வழக்கிலும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கு உரிய தகவல் கிடைக்கவில்லை. இன்று வரையிலும் நான் அலைந்து போராடி கொண்டிருப்பதற்கான எனது அடிப்படை உரிமையை மீட்பதற்கான தகவல்களை 2 பொது தகவல் அலுவலர்களுமே தர மறுக்கிறார்கள் இன்று வரையில் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கைக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கவும், தண்டத் தொகையை உடனடியாக எனக்கு அபராத தொகையை அளிக்க வேண்டும் என்றும் தங்களிடம் வேதனையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் இதை பார்வையிடுபவர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்னியாகுமரி மாவட்டம் அவர்களிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.